இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த மூணு பேர் பேசுகிறாங்க, அது சினிமா விமர்சனம் பண்ணுறாங்கல்ல இந்த 3 பேர். ஏன்னா அவங்களுக்கு மனசாட்சியாவது இருக்கடா. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன் சார் அவன் வந்து கரூர் போகணும். முந்தானாலும் ஒருத்தன் ஃபோன் பண்ணி எனக்கு தான் சொல்கிறான், சார் வந்து கரூர் போகிறாரு. எந்த சார் அப்படின்னு. எங்கள் சாரு எங்கே போகிறாரு என்ன, இல்லை கரூர் போகிறாரு, மண்டபம்லாம் பேசிட்டாரு, மண்டபம்லாம் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஏய் நான் சொல்கிறேன் கேட்டா, அந்த மாதிரி மண்டபம் இவர் கேட்கவும் கிடையாது. காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அனுமதி கேட்டு அவங்க அனுமதி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அனுமதியும் கேட்கல. இல்லை எங்களுக்கு இடமே தரமாட்டேன்றாங்க சார். இடம் திருப்பி கேட்டேன். அப்போ இடம் தரல நீ சொல்கிறல்ல, அப்போ நீங்களே என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் அதுதான் இங்கே உங்களுக்கு இடம் தரல. அந்த கரூர் மக்கள் எல்லாருமே விஜயை வந்து குறையே சொல்லலை, விஜய் ஆதரிக்கிறாங்க. சொன்னது யார்? நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போ உங்களை விஜய் ஆதரிக்கும் போது ஏன் அங்கே மண்டபம் தரல? அப்போ விஜய்க்கு எதிராக இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் சார். அந்த மண்டபத்தில் இருக்கிறவன் நல்லா பண்ணிங்க. அரசாங்கத்துக்கு இப்போ ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துலாம் கிடையாது சார். ஏன்னா பயந்துனா இவங்களுக்கு பயந்து ஒன்றா இருக்கலாம். ஏன்னா இதை உடச்சிடுவாங்களோ அதை உடச்சிடுவாங்களோ, ஏசியை உடச்சிடுவாங்களோ, ஏசியை காட்டி தூக்கின்னு போடுவாங்களோ, சேரை தூக்கின்னு போடுவாங்களோ, அப்படி வேணா இருக்கலாம். தேவையில்லாமல் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு ஒன்றா இருக்கலாம். கொடுக்கக்கூடாதுன்னு நோக்கன்றது ஒன்று இருக்குது சார். கொடுக்க முடியாது வேற, கொடுக்கக்கூடாதுன்றது வேற. இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது, கொடுக்க முடியாதுங்க. கொடுத்தா பிரச்சனைங்க. ஏன் பிரச்சனைனா அவன் ஏசியை கட்டி போயிடுவான், சேரை தூக்கின்னு போயிடுவான்,